என்னங்க அநியாயமா இருக்கு. ஏதோ ஒரு 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணி கெத்தா தெரியலாமேன்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி ஒரு 60-70,000 ரூபாய்க்கு ஒரு ஐபோன் வாங்கினா அதுல குளிர் காயறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓலா ஊபர் மாதிரியான ரைடிங் ஆப்ஸ். இப்ப ரீசெண்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருந்தது, அவங்க எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு ஐபோன்ல இருந்தும் ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல இருந்தும் ஒரே டைம்ல ஒரே இடத்துக்கு புக் பண்ணிருக்காங்க, ரைடு புக் பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஐபோன்ல மாத்திரம் சார்ஜஸ் அதிகமா வருது, ஆண்ட்ராய்டு போன்ல உள்ள சார்ஜ் கம்மியா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன்ல டி நகர்ல இருந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு 344 ரூபாய், அதுவே ஆண்ட்ராய்டு போன்ல அவங்க சார்ஜ் பண்ணது 180 ரூபாய். அதே மாதிரி ஆவடியில இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஐபோன்ல 1010 ரூபாய், ஆண்ட்ராய்டு போன்ல 961. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கையில என்ன போன் வச்சிருக்கோங்கிறது முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியுது. அதுல நம்ம ஓகே இவங்க ஐபோனே வச்சிருக்காங்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பே பண்ணட்டுங்கிற மாதிரி நம்ம கிட்ட நடக்கிறாங்க. சோ என்ன பண்றது, இதுக்கப்புறம் யாராவது ஆண்ட்ராய்டு போன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுதான் நம்ம ரைடே புக் பண்ணணும் போல் இருக்கு.